என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை பஞ்சமியினுடைய இந்த திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் உன்னை தேடி இந்த வராகி நான் வந்திருக்கிறேன். உனக்காக என்றும் உன் தாயானவள் நம்பிக்கையோடு கொடுக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நீ நன்றி சொல்ல பழக வேண்டிய நேரம் இது. இன்று ஒருவருக்கு நீ நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயமான நேரம் இது. இந்த பெண் இன்று உன்னிடமிருந்து நன்றியை எதிர்பார்ப்பதற்கு முழுக்க முழுக்க ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் இவள் உன் மீது அளவில்லாத அன்பு கொண்டவள். பல காலமாக பல சூழ்ச்சிகளால் உன்னை தேடி வர முடியாமல் தவித்து நின்றவள். ஆனால் ஒரு பொழுதும் உன்னை தேடி வரக்கூடாது என்றோ உனக்கு உதவி செய்யக்கூடாது என்றோ இவள் நினைத்ததே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவள் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வருகிறாள். அப்படிப்பட்ட இந்த பெண்ணுக்கு இன்று நீ நன்றி சொல்லாமல் போய்விட முடியுமா? என் குழந்தையே, பஞ்சமி நாள் என்பதனால் இன்று நன்றி சொல்ல வேண்டியது நம் தாய்க்குத்தானே என்று நினைக்காதே. என் குழந்தையே, எனக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை வரும்போது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கு பல நல்லது நடந்திருக்கும். வாழ்க்கையை பற்றி நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொண்டிருப்பாய். இந்த வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து நீ நல்லபடியாக வாழத் தொடங்கி இருப்பாய் என்பதுதான் உண்மை. இப்படி இருக்கும் பொழுது இந்த தாயை தாண்டி இன்னொருவருக்கு இந்த நாளில் நீ நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாய் என்றால் இந்த நாள் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஏதோ ஒரு உண்மையை உனக்கு சொல்லித்தர வருகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இன்று வாரத்தினுடைய தொடக்க நாள். மனதில் இருக்கும் பாரங்கள் எல்லாமும் குறைய வேண்டிய நாள். தேவையில்லாத எண்ணங்களை எல்லாமும் தவிர்த்து பல நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்க வேண்டிய நாள். உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த காலங்களை புரிந்து கொண்டு நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் நன் மதிப்போடு நீ வாழ வேண்டிய நேரம் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் கடந்து உனக்காக நான் வருகின்ற இந்த காலங்கள் முழுக்க ஒட்டு மொத்தமாக உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு சொல்ல வேண்டிய நேரம் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. என்ன நடக்கும் என்பதை எல்லாமும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை மறக்காதே. எந்த நாளிலும் என் பிள்ளை தான் சிந்திக்கின்ற விஷயங்களையும் தான் யோசிக்கின்ற விஷயங்களையும் எப்பொழுதும் போல சரியாக நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கென நான் எடுத்துச் சொல்லும் இந்த உண்மைகளோடு நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து நடந்து கொள். நான் இருக்கின்ற இந்த காலம் உனக்கு நல்வழியை காண்பித்து கொடுக்க நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல காலம் உனக்கென ஆரம்பித்து விட்ட இந்த நேரம் இனி எல்லாமுமே உனக்கு தெளிவாக நடத்தி கொடுக்கப்படும். எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உள்ளதை உள்ளபடி இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி எதையுமே என் பிள்ளை நீ விட்டு விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி எல்லா விஷயங்களும் உன்னை தேடி தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லா விஷயங்களும் உனக்கான நன் மதிப்பை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காது. எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும்
உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் முழுக்க நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இது போன்ற நன்மைகள் எல்லாமும் உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு ஆட்டி படைக்க வரும் என்பதனை நீ மறக்காது. எந்த காலமும் இனி உனக்கு நல்ல காலமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். வராகி உன் கண் முன்னால் நின்றுவிட்ட இந்த காலமும் இந்த நேரமும் இனி உனக்குள் பல நன்மைகளை தருவதும், இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்வதும், பல உச்சகட்ட நிகழ்வுகளை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எல்லையில்லாத மாற்றங்கள், எல்லையில்லாத சந்தோஷங்கள், எதிர்பாராத உண்மைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற வேண்டும். எப்பொழுதிலும் என் பிள்ளை தனக்குள் இருக்கும் உண்மைகளை மட்டும் நீ தொலைத்து விடவே கூடாது. உன்னை தேடி வரும் நன்மைகளோடு இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பாராத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது எல்லாமும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. நீ கனவிலும் நினைத்திராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையை உனக்குரிய உண்மைகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. என் பிள்ளைக்கு ஏற்பட்ட பல விஷயங்கள், என் பிள்ளைக்கு சோதனைகளை கொடுத்த பல விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க இனி சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி நடக்கக்கூடிய நன்மைகளோடு நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் பல உண்மைகளோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன தேவை என்றும் ஏது தேவை என்றும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க உனக்கான நன்மைகளை எல்லாமும் நான் சரியாக உன் வசமாக கொண்டு வந்து தருவேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இது போன்ற காலங்களை நீ உணர வேண்டும். நான் வருகின்ற இது போன்ற நேரங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தாய் ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுத்துவிட்டு அதை உன்னிடமிருந்து நான் ஒருபோதும் பறிக்க மாட்டேன். உனக்கு நான் எந்த உணர்வை கொடுக்க நினைக்கிறேனோ, உனக்கு நான் எந்த உண்மைகளை சொல்ல நினைக்கிறேனோ, அவை ஒவ்வொன்றிலும் உன்னை நான் கரை சேர்க்காமல் போக மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லாமுமாக உனக்கு நான் வருகின்ற இந்த காலம் இனி எப்பொழுதும் உன்னை கை தூக்கிவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலகட்டத்திலும் இந்த வாழ்க்கை உனக்காக தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனி நிச்சயமாக நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு தருணமும் இனி உனக்கு உன் கைகளில் ஒப்படைக்கும் இது போன்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை மெருகேற்றிக் கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக இவை ஒவ்வொன்றும் உன்னை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளையின் தேவைகள் எல்லாமும் இனி உனக்கு நான் கொடுப்பது போல கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சரி செய்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கை தூக்கி நிறுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. ஒவ்வொரு உணர்வுகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் இனி உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு நல்வழிப்படுத்துவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். 1000 கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர் என்று ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்திருந்தாலும் இனி உனக்கு நடப்பதில் நீ நம்பிக்கையான ஒன்றை சரியாக பெற வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்லது நடக்கும் பொழுது, இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது நீ எதையுமே உணர்ந்துவிட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். எதையும் புரிந்து கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இது போன்ற சூழ்நிலையில் உன்னை நான் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதாவது மலர்ந்த முகத்தோடு,
சந்தோஷமான எண்ணங்களோடு, எப்பொழுதும் சிரித்த சிந்தனைகளோடு உன்னை இருக்க வைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இப்படி ஒவ்வொரு நிலைகளையும் கடந்து உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கும் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்வது உண்மை என்றால், அடுத்து நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் உன் கண் முன்னாலேயே உனக்கு என்னவென்று தெரிய தொடங்கிவிடும் என்பதனை நீ மறக்காதே. உன் கண் முன்னால் உன் வாழ்க்கையை நான் உத்திரவாதப்படுத்த நினைத்திருக்கிறேன். உன் கண் முன்னால் இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு நான் சொல்லிவிட தயாராக இருக்கிறேன். யாருடைய வார்த்தைகளையும் யாருடைய எண்ணங்களையும் ஒருபோதும் நீ உன் மனதில் எடுத்துக்கொண்டு உன்னுடைய நம்பிக்கையை நீ தொலைத்து விடாதே. உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பு. உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ நம்பு. உன்னை தொடரும் உண்மைகளால் இந்த வாழ்க்கையில் பல நம்பிக்கைக்குரிய நல்ல விஷயங்களை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை நம்பு. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் எப்பொழுதும் உன்னோடு நான் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதும் உன்னோடு நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள். இன்று ஆடி பெருக்கு நாள், ஆடி 18ஆம் பெருக்கு இந்த நல்ல நாளில் என் குழந்தை, நிச்சயமாக உன்னை மனதளவில் நீ வலிமைப்படுத்திக் கொள்வாய். உன்னை நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையின் உன் எதிர்காலத்தை நீ உறுதிப்படுத்தி விடுவாய். எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்ற ஒரு உணர்வு தானாகவே உனக்குள் வந்துவிடும். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் துணை இருக்கும் இந்த காலம், இந்த ஆடிப்பெருக்கு நல்ல நாளில் விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கும் நீர்நிலைகளுக்கு நன்றி சொல்ல பழகு. காவேரி தாய்க்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள். காவேரி தாயினுடைய வருகை வரத் தொடங்கி இருக்கிறது. என் பிள்ளையை, அவள் வராமல் இருந்தாலும் சரி, நீர் என்பது எப்பொழுதும் பொதுவான ஒரு விஷயம். அது உனக்கு எந்த சூழ்நிலையில் கிடைத்திருந்தாலும் சரி, அந்த தண்ணீருக்கு நீ நன்றி சொல்ல பழகு. வாழ்வாதாரத்தை பெருக்கி கொடுக்கும் இவர்களுக்கு எப்பொழுதும் நாம் நன்றி சொல்ல பழகினோமானால் நம்மை சுற்றி எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நம்மை சுற்றி எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி ஒட்டு மொத்தமாக உன்னோடு நான் இருப்பதில் உனக்கு நல்லது நடக்கப் போவதை நீ என்றும் என்றென்றும் சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். நீர்நிலைகளுக்கு நன்றி சொல்லும் நேரம். என் பிள்ளை, தன் மனதில் தோன்றும் பல உண்மையான விஷயங்களுக்கு நீ முடிவு கட்டும் நேரம். உன்னோடு இருக்கும் தெய்வத்தினுடைய அன்பை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொண்டு நன்மதிப்போடு வாழ வேண்டிய நேரம். உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லாமும் உனக்கு பல மாற்றங்களையும் பல நம்பிக்கைகளையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் இனி உன்னை தேடி வந்து உன் முன்னால் நிற்கும் இந்த காலங்களை நீ சரியாக செதுக்கிவிடு. முடியாது என்று இங்கு எதுவும் கிடையாது. நடக்காது என்று இங்கு எந்த விஷயங்களும் கிடையாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க நீ தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த ஆச்சரியங்களும் நான் வருகின்ற இந்த மாற்றங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய உச்சத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வழிநடத்தும் என்பதனை நீ மறக்காதே. எல்லை இல்லாத ஆனந்தம் உனக்கு பெருகி வரட்டும். மனதில் காவேரி பொங்கி வருவது போல உன்னுடைய எதிர்காலம் உன் வாழ்க்கை துணையோடு சிறக்க நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்லது நடக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல விஷயங்களோடு இனி எல்லாமுமே உன்னை தேடி தொடரும் இந்த காலம் முழுக்க
இனி எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ பேரானந்தம் கொண்டு வாழ்வாய் என்பதனை புரிந்து கொள். உடனிருந்து நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்கள் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை கைதூக்கிவிடும் என்பதனை நீ மறக்காதே. ஒட்டு மொத்தமாக இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது நடக்க, நமக்கான வெற்றி என்றும் கிடைக்க, நம் மனதில் தோன்றும் நேர்மறையான விஷயங்கள் தான் முதலாவது காரணம். எதுவென்றாலும் நம்மை தேடி தொடரும் போது அவை ஒவ்வொன்றையும் நாம் சரியாக எதிர்கொள்வதுதான் நமக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள தொடங்கிவிடும் இந்த நேரம், இதிலிருந்து உனக்குள் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் நேர்மறையான சிந்தனைகள் உருவாகும் என்பதனை நீ மறக்காது. எதிலுமே என் பிள்ளை தன் மனதில் தோன்றும் எண்ணங்களை மட்டும் ஒருபோதும் நீ விட்டு விடாதே. எல்லாமுமாக உனக்காக நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமுமாக உனக்கு நான் கை கொடுத்து நிற்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை தனக்கு கிடைக்கும் உண்மைகளை மட்டும் நீ எப்பொழுதும் விட்டு விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு பொன்னான காலம் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தேவைகளோடும் இந்த சூழ்நிலைகளோடும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடும் இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டாய் அல்லவா? அது போதும். இனிமேல் நீயே நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களாலும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நமக்கு ஒவ்வொன்றாக சரியாக நடத்தப்படும் என்பதனை நீ தெரிந்து கொள். எந்த இடத்திலும் நமக்குள் இருக்கும் நம் நம்பிக்கையை விட்டுவிடாமல் நாம் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க சரியாக கற்றுக்கொண்டால் அது போதும். சரியென்று நீ சொல்வது எல்லாமும் சரியான முறையில் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல புரிதலோடு இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பல உண்மைகளோடு இனி வாழத் தொடங்கு. முடியாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் கூட உன் கைகூடி வருவதை நீ புரிந்து கொள்வாய். நடக்காது என்று நினைக்கின்ற விஷயங்கள் கூட உன் கண் முன்னால் நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. என்ன தேவை என்று நான் உனக்கு சொல்கிறேனோ அதில் உன் கவனம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கட்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை முழுக்க முழுக்க நீ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கட்டும். நடக்காது முடியாது என்று நாம் யோசிக்கும்படி இனி எதுவுமே இல்லை. நீ நினைத்தால் இங்கு எல்லாமும் உனக்கு சாத்தியமே என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த திங்கள் கிழமையினுடைய விடியல் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வரும் என்பதனை நீ மறக்காதே. நீ யோசித்து பார்த்து நினைத்து மகிழ்ச்சி அடையும்படியான ஒரு நம்பிக்கையை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகிறது என்பதனையும் நீ மறந்து விடாதே. எல்லாமும் ஒரு நாள் சரியாகிவிடும் என்ற ஒரு எண்ணம் இப்பொழுது உன் மனதில் உறுதியாக நிற்கும்படி தெய்வம் உனக்கு துணையாக இருப்பதை நீ விட்டு விடாதே. தெய்வத்தின் அன்பு கிடைப்பதை நீ ஒரு நாளும் தொலைத்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்றும் உனக்கு வெற்றியின் நாட்களாக மாறி உன்னை சந்தோஷப்படுத்துவதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நல்லது நடக்க, என் பிள்ளைக்கு என்றும் சந்தோஷம் சிறந்திருக்க, இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலும் பெருமகிழ்ச்சியை நீ கண்டு கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனையோ மனநிலைகளில் இந்த தெய்வம் உன்னை ஆதரித்திருக்கிறது. அதுபோல இன்று இந்த விடியலில் உனக்குள் தோன்றும் ஒவ்வொரு உண்மைகளோடும் நீ எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கே என்று நீ தெரிந்து கொள்ளும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை நிச்சயமாக கொடுக்காமல் வேறெங்கும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்லபடியாக இரு. என்றும் உனக்கு நல்லதே நடக்கும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.